இந்த நாள் பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். ஆர்எம்எஸ் டைட்டானிக் அதாவது ராயல் மெயில்ஷிப் டைட்டானிக் என்பது ஆடம்பர பயணி கப்பல் ஆகும். இது வட அயர்லாந்தில் பெல்பஸ்ட் நகரில் உருவானது. 1912 முதலாக சேவைக்கு விடப்பட்ட போது இதுவே உலகின் மிகப்பெரிய பயணிகள் நீராவி கப்பல் ஆகும். உலகத்தின் முதல் அன்சிங்கபிள் ஷிப், மூழ்காத கப்பல் அப்படின்னு பெருசா விளம்பரப்படுத்தப்பட்டு அதிக மக்கள் பயணம் செஞ்சு தன்னுடைய முதல் பயணத்திலேயே மூழ்கிய கப்பல் தான் டைட்டானிக். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடம்பர கப்பல்களுடன் கம்பேர் பண்ணும்போது டைட்டானிக் சின்ன கப்பல் தான். ஆனா 1912 உலகின் மிகப்பெரிய கப்பல் இந்த டைட்டானிக் தான். ஒயிட் ஸ்டார் லைன் என்னும் கப்பல் கட்டுமான கம்பெனி 500க்கும் மேற்பட்ட கப்பல்களை உருவாக்கியுள்ளது. அதனுடைய போட்டி கம்பெனியான கூர்னாட் ஆடம்பர கப்பல்களை உருவாக்கி அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த செல்வந்தர்களை கூர்னாட் கம்பெனியின் லுசிடேனியா அல்லது மோர்டேனியா கப்பல்களில் வாழ்நாளில் ஒரு முறையாவது பயணம் செய்ய விரும்பும் அளவுக்கு வசதியான கப்பல்களை உருவாக்கி வந்தது. அதற்கு சவாலாக இந்த போட்டியை எதிர்கொள்ள ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி புதிதாக நியமிக்கப்பட்ட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஜோசப் ப்ரூஸ் இஸ்மே தலைமையில் உருவாக்கிய ஆடம்பர கப்பல் தான் டைட்டானிக். இதனால இந்த கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது இந்த கப்பல் மூழ்கவே மூழ்காது, கடவுளே நினைச்சாலும் இதை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு விளம்பரப்படுத்தப்பட்டது. இந்த கப்பல்ல சேதாரம் ஏற்பட்டாலும் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி போகாது அப்படின்னு கூறப்பட்டதால அதை நம்பி மொத்தமா 2453 டிக்கெட் எடுத்து பயணம் செஞ்ச பயணிகளும் 874 கப்பல் பணியாளர்களும் மொத்தமா 3327 பேர் பயணம் செஞ்சதா அபிஷியல் தகவலும் 220 பயணிகள் டிக்கெட்டே இல்லாம இல்லீகலா பயணம் செஞ்சாங்கன்னு கூறப்படுது. இத கணக்குல எடுத்துக்கிட்டா 3547 பேர் இந்த கப்பல்ல பயணிச்சுட்டு இருந்தாங்க. 1839 ஆண்டு தொடங்கி அட்லாண்டிக் பெருங்கடலை விரைவாக கடக்கும் கப்பலுக்கு வழங்கப்படும் கௌரவமான ப்ளூ பேண்ட் என்னும் பட்டத்தை அதனுடைய கன்னி பயணத்திலேயே பெற வேண்டும் என்பதற்காக டைட்டானிக் கப்பலை அதனுடைய கேப்டன் எட்வர்ட் ஜே ஸ்மித் அந்த கப்பல் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவான ஜோசப் ப்ரூஸ் இஸ்மேவோட ஆர்டரை ஃபாலோ பண்ணி பாதையில பனிப்பாறைகள் உள்ளது என்று தெரிந்தும் திட்டமிட்டபடி 7 நாட்களுக்குள் பயணத்தை முடிப்பதற்காக அதன் வேகத்தை 22 நாட்டிலிருந்து குறைக்காமல் பாதையும் மாற்றிக்கொள்ளாமல் பயணித்ததே இந்த பெரும் விபத்திற்கு முதல் காரணம். அந்த காலத்துல தூரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை பார்க்கறதுக்கு இன்னைக்கு பயன்படுத்தப்படும் அல்ட்ராசோனிக் போன்ற வசதிகள் இல்லாததுனால பைனாக்குலர் கொண்டு கப்பலில் உயரமான இடத்தில் இருந்து ஒருவர் பார்த்து ஏதாவது தடை இருந்தா கேப்டனுக்கு எச்சரிக்கை சமிக்கை அனுப்புவார். ஆனா ஜிம் ஹீட்டருடன் நீச்சல் குளம், வசதியான அறைகள், அனைத்து அறைகளிலும் பாத்ரூம் வசதிகள், எல்லா பாத்ரூமில் ஹீட்டர் வசதிகள், 40,000 வைன் பாட்டில்கள், பார்பர் ஷாப், பியூட்டி பார்லர், ரெஸ்டாரண்ட், டெய்லி நியூஸ் பேப்பர், செல்ல பிராணிகளுக்கான அறை, இது எல்லாம் இருந்த டைட்டானிக்ல ஒரு பைனாக்குலர் இல்லைங்க. இதனால பனிப்பாறையை நெருங்குவதை முன்கூட்டியே அறிய முடியல. இதுதான் விபத்துக்கான 2வது காரணம். இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருந்தாலும் கப்பல்ல போதுமான அளவு லைஃப் சேவிங் போட் அதாவது உயிர் காக்கும் படகுகள் இருந்திருந்தா எல்லா உயிரும் தப்பிச்சு இருக்கலாம். 3000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செஞ்ச டைட்டானிக் கப்பல்ல 60 லைஃப் சேவிங் போட் இருந்திருக்கணும். ஆனா இந்த டைட்டானிக் மூழ்கவே மூழ்காது அப்படின்ற நம்பிக்கையில வெறும் 20 உயிர் காக்கும் படகுகள் தான் டைட்டானிக்ல இருந்துச்சு. அதுலயும் கப்பல் மூழ்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 65 பேர் தப்பிச்சு போகக்கூடிய லைஃப் போட்ல வெறும் 27 பேர் தான் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் 1500 இருந்து 1800 மக்கள் வரை -2 டிகிரி செல்சியஸ் அட்லாண்டிக் பெருங்கடலில் உயிரை விட நேர்ந்த 3வது காரணம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி சில கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. முதல் தியரி ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியின் தலைவரான ஜோசப் ப்ரூஸ் இஸ்மேவும் இந்த கம்பெனியை வாங்கிய ஜேபி மார்கனும் டைட்டானிக் போலவே 3 கப்பலை உருவாக்கினார்கள். அவை ஒலிம்பிக், டைட்டானிக் மற்றும் பிரிட்டானிக். அதில் முதல் கப்பலான ஒலிம்பிக் டைட்டானிக் தயாராக 6 மாதத்திற்கு முன்னர் ஒரு போர் கப்பலுடன் விபத்தில் சிக்கி முன்பகுதி பெரிதளவு சேதமாகிறது. இந்த விபத்திற்கு காரணம் ஒலிம்பிக்காக இருந்ததால் இதற்கான இன்சூரன்ஸ் பணத்தை ஜேபி மார்கனால் பெற இயலவில்லை. இதனால் சேதமடைந்த ஒலிம்பிக் கப்பலை சரி செய்து டைட்டானிக் கப்பல் என பெயர் மாற்றி விபத்துக்குள்ளாக்கி $10 மில்லியன் இன்சூரன்ஸ் தொகையாக பெற்றதாக கூறப்படுகிறது. 2வது தேதி கப்பல் பனிப்பாறையில் மோதியதால் மட்டும் மூழ்கவில்லை. ஏற்கனவே கப்பலுக்குள் இருந்த நிலக்கரி நீண்ட நாளாக சிறிதாக எரிந்து கொண்டிருந்தது.
அந்த நிலக்கரி எரிந்த பகுதி மிகவும் பலவீனமாக இருந்ததால் பனிப்பாறையில் மோதியவுடன் கம்பார்ட்மெண்ட்டில் நீர் நிரம்பி மூழ்க ஆரம்பித்துவிட்டது. கப்பல் விபத்திற்கு காரணம் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து என்று வெளியே தெரிந்தால் இன்சூரன்ஸ் பணம் பெற இயலாது என்று திட்டமிட்டு இந்த செய்தியை மறைத்ததாகவும் கூறப்படுகிறது. எது எப்படியோ பல கனவுகளுடன் பயணித்த 1500க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன நடக்கின்றது என்று உணரும் முன்னரே கடும் குளிரில் அட்லாண்டிக் கடலில் உயிரை விட்ட நாள்தான்